ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்க இருந்துட்டு நம்ம தமிழ் சேது திருமண நாளை பயங்கரமாக கொண்டாடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கொண்டாட்டத்தில் தான் ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னே நம்ம ராஜாங்கத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, அன்னைக்கு காலையிலே நம்ம தமிழும் சேதும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, மாமா எங்களை 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாக்கிட்டையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, திருமணம், அதாவது 10 பேருக்கு இலவசமாக திருமணம் நடத்தி வைக்கிறதா நம்ம ராஜாங்க சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிட்டு கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. கோவிலுக்கு போன உடனே நம்ம ஈஸ்வரி, சாவுத்ரி, சித்ரா, அதுக்கப்புறம் தாமரை, இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. இந்த தமிழ்ச்செல்வியோட இந்த திருமண நாளோ இந்த கொண்டாட்டமே எதுவுமே நடக்கக்கூடாது, இந்த இடத்துலையே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அவங்க திருமண நாளை கொண்டாடவே விடக்கூடாது, பெரிய ஆபத்தாக வரணுங்க அப்படின்னு பெருசாக ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ஈஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறாங்க தனியாக. இங்கே பாருமா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால் பார்க்க முடியலம்மா, அவ்வளோ கோபம் வருது. இங்கே பாருமா, இந்த கல்யாணமும் நடக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நைட்டு வள்ளி திருமணம் வேற வச்சிருக்காங்களாம், அதுவும் நடக்கக்கூடாதுமா, அது நடக்கக்கூடாத மாதிரி நம்ம இப்போ ஏதாவது பண்ணணுமா, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பண்ண விட்டுனுங்களா கண்டிப்பாக சேதும் தமிழும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அதை நம்மளால பார்க்க முடியாதுமா, இந்த வீட்டவே ஆளை அந்த தமிழ் செல்வி முடிவெடுத்துருவாமா, அப்புறமா அவளுக்கு அடிமை தான் நாம் இருக்க முடியும் அப்படின்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. சேது என்ன, போஸ் என்னடா சொல்ற, நீ சொல்றத கேட்டாலே எனக்கு நெஞ்செல்லாம் பதறுதுடா, அவ மட்டும் அதிகாரத்தில் போயிட்டு உக்காந்துட்டானா நம்ம அவகிட்ட போயிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிறதா இருக்கும்டா, அதாவது நம்ம போய் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அவங்க பணத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனால் இவ என்னத்துக்கு ஏதுக்குன்னு 1008 கேள்வி கேட்பாடா. இவ அந்த பொசிஷனுக்கும் போகக்கூடாது, தமிழும் சேதும் ஒன்றும் சேரக்கூடாது, அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு 2 பேருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு பெரிய குண்டா வெடிச்சிடலாமா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது ஈஸ்வரிக்கு இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னடா சொல்ற, நீ இப்படி செஞ்சா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்மளும் இருக்கோமேடா, பாருமா குண்டு வெடிக்கிற நேரமா பார்த்து நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா, நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. இங்க பாருடா, இதெல்லாம் சரியா வருமா, இப்போ நீ தான் செஞ்சுட்டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை யாருமே சும்மா விட மாட்டாங்கடா, அப்புறமா ஜெயிலில் தூக்கி போட்டாங்களா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருமா, அந்த ஜெயில் வாழ்க்கையை விட இவகிட்ட அடிமையா இருக்க முடியாதுமா, அதனாலதான் நான் இதை பண்றேன்னு சொல்றேன், இது எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடும் பண்ணிட்டேன், இதுக்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்குமா அப்படின்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. டே போஸ், எந்த பிரச்சனையும் வந்துடாத மாதிரி பண்ணுடா, இப்போ நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது, இங்க பாருமா, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் சொல்லும்போது நீ பக்கமா போய் நின்ற மட்டும் போதும், அதுக்கப்புறம் அந்த தமிழ் செல்வியும் சேதும் அப்படி அந்த குண்டிலேயே வெடிச்சு செத்துடணுமா, அந்த அளவுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. இங்க பாருடா, பக்கத்துல ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிற்பாங்களேடா, அவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆக போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாருமா, ஊர் மக்கள் யாருமே எனக்கு கணக்கில் வைக்கவே கிடையாதுமா, அவங்க எல்லாருமே போகட்டுமே, அவங்க இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு மனசாட்சி இல்லாமே நம்ம போஸ் இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரியும் தன்னோட பையன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசாத, அது மட்டும் இல்லாமல் போயிட்டு அது சௌத்ரி அத்தைக்கிட்ட ஏதாச்சும் பேசி வைக்க போகிறாமா அப்படின்றாங்க. இங்கே பாருடா, அவளுக்கு மட்டும் இந்த விஷயத்தை தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக போயிட்டு மாமா கிட்ட சொல்லிவிட்டு நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாடா, எந்த சாக்கு சிக்கும் நம்ம எப்படி அவளை மாட்டி விடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காடா, அவகிட்ட மட்டும் நான் சொல்லவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சித்ரா வராங்க. வந்த உடனே, என்னம்மா 2 பேரும் ஏதோ ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து இவங்க 3 பேருமே ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அவருக்கு அப்ப ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இந்த கல்யாணத்திற்கு அந்த இலவசமா 10 கல்யாணம் நடக்குது இல்லையா, அந்த திருமணத்துல ஒரு பெரிய குண்டா வெடிக்க போகுது அப்படின்னு நம்ம ராஜாங்கத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஃபங்க்ஷன்ல எல்லா ஏற்பாடுமே பண்ணிடுறாங்க. பண்ணிட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, தமிழ்செல்வி இந்த பேப்பர்ல இருக்கிற இதெல்லாம் படிச்சுட்டு அவங்கள தாலி கட்ட சொல்லுமா அப்படின்னு நம்ம தமிழ்செல்வியும் சேதும் அந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு பயங்கர சந்தோஷமா அந்த 10 ஜோடியும் அதாவது 16 பெற்றும் பெரும்பாலும் வாழணும் அப்படின்ற அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு,
தமிழ் அவங்க எல்லாருக்கும் நீ தாலி எடுத்து கொடுத்த தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு எல்லாருக்கும் தாலி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் இருந்துட்டு சித்ரா கிட்ட, அதாவது சித்ரா கிட்டையும் ஈஸ்வரி கிட்டையும் நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் பக்கமாக போயிடுங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் அப்படியே அங்கிருந்து பக்கமாக போய் நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜா அங்கே இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா சேதையும் தமிழையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் தாலி கட்டுற நேரம் பார்த்து அங்கே ஒரு குண்டே வெடிச்சிருது. அந்த குண்டு வெடியில நம்ம சேதுவும் தமிழும் மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஐயோ சேதோ தமிழ் என்னாச்சு, சேதோ என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு ஐயோ சேதோ தமிழ் என்னாச்சு, யார் இந்த இடத்துல குண்டை வச்சது அப்படின்னு அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பதறி போயிடுறாங்க. ஆனால் நம்ம தமிழுக்கும் சேதுக்கும் மட்டும் ஏதோ ஆகிற மாதிரி தான் நம்ம போஸ் செட் பண்ணியிருக்காரு போல். நம்ம தமிழுக்கும் சேதுக்கும் மட்டும்தான் அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஐயோ கடவுளே இது என்னத்துக்கு நடத்தி வைக்கிறேன்னு எனக்கு புரியலையே, எதுக்காக இப்படி ஒரு ஆபத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு போயிட்டு சேதையும் தமிழையும் காப்பாற்ற பார்க்குறாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே ரொம்ப காயப்பட்டு அப்படியே உழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த நம்ம ராஜாங்கத்துக்கு உசுரே போயிடுது. ஐயோ சேதோ தமிழ் உங்களை 2 பேரும் பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஒரு கண்ணே உங்க மேலதான் பட்டிருக்கும் போல, அதனாலதான் இவ்வளோ பெரிய டிஸ்டி உங்க மேல இருக்கு. கடவுளே இவங்க 2 பேரையும் எப்படியாச்சும் காப்பாத்திருக்க கடவுளே அப்படின்னு ஒரு பக்கம் ராஜாங்க வேண்டிக்கிட்டவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு பெரிய மந்த உனக்கு என்ன குறை வச்சோம், இப்போ எதுக்கு இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த நடத்தி வச்சிருக்க, என்ன நடத்துறதுக்கு இப்படி ஒன்று நடத்தி வச்சிருக்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெரிய குண்டா வெடிச்சிருக்கே, இங்க பாருடி தமிழ் சேதோ நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்டேன் நம்ம தமிழ் இருந்துட்டு அப்பதான் என்னால் முடியல, அப்பதான் ஒரு மாதிரி தலை கிருன்னு வருது அப்பதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கும் நம்ம தமிழ் இப்படி சொன்னதுமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஏன்னா நம்ம தமிழ் ஒத்தாளாக இருந்தால் பரவாயில்ல, 3 பேராக இருக்காங்க. அதாவது மாசமாக இருக்கிறத தான் சொல்கிறேன். மாசமாக இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம தமிழை நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்க. அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஓடின உடனேயே நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட்டும் பண்ணுறாங்க. பண்ண உடனே டாக்டர் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெளியே நின்று ரொம்பவே பதறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு என்னம்மா நான் பிளான் போட்டது எப்படி நடந்திருக்கு பார்த்தியா, கரெக்டாக அவங்க 2 பேருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்தியா, இந்த கல்யாணமும் சரி அந்த வள்ளி திருமணமும் சரி நடக்கவே கூடாதுன்றதுக்காக தாம்மா இப்படியெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் நடந்துட்டா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கம்மா, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன். எப்படி என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டே போஸ் சூப்பரடா, நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா, அதுவும் யாருக்குமே தெரியாத மாதிரி இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கேடா, ரொம்ப சந்தோஷம்டா, உன்னை நினச்சா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குடா அப்படின்னு தப்பு பண்ணுற பையனை பார்த்து ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் உலகத்துல நிறைய பொறுக்கிங்க உருவாகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு தன்னோட புள்ளிய நினைச்சும் மருமகளை நினைச்சும் ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. ஐயா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க சார், அந்த இடத்துல எப்படி குண்டு வெடிச்சிச்சு, யாரு வச்சது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சாகணும் அப்படின்றாங்க. சார் நீங்க கவலையே படாதீங்க சார், இந்த குண்டை யாரு வச்சது, எதனால வச்சாங்க, எதுக்காக வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட தப்பாம உங்ககிட்ட சொல்றேன் சார் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, வாய் வார்த்தையால நீங்க சொன்னா மட்டும் போதாது, இது எல்லா விஷயமும் செயல்ல இருக்கணும். போயிட்டு 1 மணி நேரத்துல நான் உங்களுக்கு கூப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட்டே நான் இல்லாம ஆக்கிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டே நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ தன்னோட பையன் தான் பண்ணதுன்னு தெரிஞ்சுட்டா தன்னோட பையனை போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே இருக்காங்க. இதை கேட்ட போஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ பயந்தே மாட்டி விட்டுருவ போலே, நீ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருமா, நீ பயப்படாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். இங்கே பாரு, நீ மட்டும் பயந்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கையா, கண்டிப்பாக நம்ம தான் பண்ணதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கம்மா, நீ இந்த மாதிரியெல்லாம் மூஞ்சை வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்லுவோம். டே எனக்கு பயமாக இருக்குடா, நீ தான் பண்ணனு தெரிஞ்சு உன்னை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ளடா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்றாங்க. இங்கே பாருமா, இப்படியெல்லாம் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் அமைதியே இருமா, இப்படி பேசியே மாட்டி விட்டுற போகிற. இங்கே பாரு, காவியா நம்மளவே பார்த்துக்கிட்டு இருக்கா, அவள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்ம அதாவது நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத அவள் பார்த்துட்டா, கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் பண்ணுவோன்னு அவளுக்கு தெரியும். அதனால்
நீ கொஞ்சம் மூஞ்சில கோபம் அந்த பயமாக இருக்கிறத விட்டுட்டு நீ வேற ஏதாச்சும் ரியாக்ஷன் காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காவியா வராங்க. வந்த உடனே என்ன இந்த குண்டு வெடிக்கிறதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே கேட்கவும் இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. ஏய் என்ன காவியா சொல்கிற நீ இங்கே பாரு, இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த பிரச்சனையில் எங்களை கோத்து விடலான்னு பார்க்குறியா? இங்கே பாரு, எங்கள் மேலே இருக்கிற கோவத்தை இப்படி தான் நீ தீர்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கூடி கூடி நின்று பேசுகிறீங்க, மூஞ்செல்லாம் வேற மாறுது. அது மட்டும் இல்லாமல் மூஞ்செல்லாம் வேத்து கொட்டுது. இந்த ஏசியில் நின்று உங்களுக்கு எதுக்காக வேத்து கொட்டுது? இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை மறைக்கிறதுக்காக தான் இப்படியே மூஞ்செல்லாம் மாறுது. நான் என்னோட லைஃப்பில் எத்தனை பேரை பார்க்கல. தப்பு பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க, தப்பு பண்ணாதவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? இங்கே பாருங்கள், இதில் மட்டும் நீங்கள் இன்வால்வ் ஆகிறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் 3 பேருமே ஜெயிலில் கம்பி தான் எண்ணுவீங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்டால் நம்ம போஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள், எதுக்காக என்னோட அம்மாவையும் அக்காவையும் நீங்கள் பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னோட அம்மாவும் நாங்களும் சரி என்னோட அக்காவும் சரி இதில் எந்த பிரச்சனையுமே நாங்கள் பண்ணல. நாங்கள் பாட்டுக்கு சும்மா பேசிக்கிட்டு இருந்தா அதனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்றவும் இதை கேட்டால் காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திமுறா பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்கள் திருட்டு மொழி, நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எல்லாமே எனக்கு வரலாறே தெரியும். தெரிஞ்சதுனால தானே உங்ககிட்ட இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, இந்த பிரச்சனையில் நீ மட்டும் இன்வால்வ் ஆகிக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா என்னோட அப்பா கிட்ட சொல்லி நடக்கிறதே வேறடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு டே போஸ் என்னடா இதெல்லாம், இவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ செத்தடா, கண்டிப்பாக நீ ஜென்மத்துக்கும் வீட்டுக்கே வராத மாதிரி பண்ணிக்கிட்டு வாடா அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்மா. நீ மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டுக்கிறதுனால தான் இப்போ அவள் அப்படியெல்லாம் பேசிட்டு போறா. நீ கொஞ்ச நேரம் நார்மலாக இருந்து நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் போதும். இல்லைனா நம்ம மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு தான் போகணும். பரவாயில்லையா? இங்கே பாருடா, அதுக்கு போகக்கூடாதுன்னு தான் பயந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருமா, பயந்தாதான் நம்ம ஜெயிலுக்கு போவோமா, இப்படி பயந்துக்கிட்டெல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு நம்ம போஸ் இருந்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கும் சேதுக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு டாக்டர், என்னோட பையனுக்கும் மருமகளுக்கும் என்னாச்சு டாக்டர், இப்போ நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பாருங்கள், உங்களோட பையன் வந்து இப்போதைக்கு சேஃப் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க மருமக தான் வயிற்றில் குழந்தைய வச்சுருக்கிறதுனால இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இப்போதைக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. குழந்தைங்களுக்கும் சரி அதாவது தாய்க்கும் சரி ரொம்பவே ஆபத்து தான். நாங்கள் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஒரு 12 மணி நேரம் ரிசர்வேஷனில் வச்சாதான் என்ன ஏதுன்னே எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லவும் இதை கேட்ட அதாவது நம்ம தனம் இருந்துட்டு ஐயோ அக்கா என்னாச்சுக்கா, எதுக்காகக்கா இப்படியெல்லாம் எங்களை விட்டு போகணுன்னு முடிவு எடுத்துட்டேன். இங்கே பாருக்கா, உனக்கு எதுவும் ஆகாது, எங்களை விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாதுக்கா. அக்காவும் மாமாவும் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒன்றா வாழ்கிறத நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க்கா. ப்ளீஸ்க்கா எங்களை விட்டு போயிடாதுக்கா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லவும் இதை கேட்டேன் நம்ம அதாவது மலர் இருந்துட்டு இங்கே பாரு தனோ, கண்டிப்பாக தமிழுக்கும் சரி மாமாக்கும் சரி எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாது தனோ அப்படின்னு நம்ம மலர் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லவும் தனம் அழுதுகிட்டு இருக்கிறத நம்ம காவியை பார்த்துட்டு இங்கே பாரு காவியா, கண்டிப்பாக உன்னோட அக்காவுக்கும் சரி மாமாக்கும் சரி எதுவுமே ஆகாது. நீ இப்படி தேவையில்லாமல் நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு விடு, அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லவும் அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம தனம் இருந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் சால்வ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வசந்தியோட வீட்டுக்காரும் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, என்னோட பையனும் என்னோட பொண்ணும் என்னோட மருமகனும் இப்பதான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து யார் கண்ணு பட்டு இப்படி நடந்து போச்சுன்னு தெரியலையே, யார் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு வசந்தி கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க ஆண்டி, உங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு சரியாயிடும். எதுக்காக நீங்கள் நல்லா இருக்கிறவங்கள இப்படி கஷ்டப்படுத்துறீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம காவியா இருந்துட்டு எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு காவியாவை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனை திருத்தணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன மனநிலைமையில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு பொறுக்கிக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் திரும்பவும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம காவியா இருந்துட்டு டாக்டர் இப்போது தமிழ்ச்செல்விக்கு எப்படி இருக்குங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போதைக்கு
தமிழ்ச்செல்வி சேவ் ஆயிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைக்கு என்னாகும் ஏதாகணும்னாலும் சொல்ல தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து இருந்து பார்ப்போம். இப்போதைக்கு தமிழ்ச்செல்வி சேவ்ல தான் இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா நீங்க ரொம்ப பயந்துகிட்டே இருந்தீங்களா? அதனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம டாக்டர் இருந்துட்டு சொல்லவும், இங்க பாருங்க டாக்டர், குழந்தைங்களுக்கும் எதுவுமே ஆகாத மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர். எவ்வளோ செலவாகினாலும் பரவாயில்ல, நான் அதை பார்த்துக்கிறேன். கவலையே படாதீங்க டாக்டர். செலவு பண்ணுறதுக்கு மட்டும் நாங்கள் தயங்கவே மாட்டோம். எவ்வளோ பெரிய செலவாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேருமே காப்பாற்றிடுங்க டாக்டர் அப்படின்னு கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட நம்ம டாக்டர் வந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் சார். நீங்கள் கவலைப்படாமல் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம தமிழுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டுக்கு, நம்ம சேதுக்கும் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறி அப்போ தான் எழுந்து உட்காராரு. உட்காந்த உடனே டாக்டர் வந்துட்டு, என்ன சேதோ இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் டாக்டர், எனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க சேது, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால தான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு எங்க இருக்கோன்னு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாருங்க சேது, நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு குண்டு வெடிச்சதால நீங்க 2 பேருமே அதுல மாட்டிக்கிட்டு அடிபட்டுட்டீங்க. அதனால தான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கவலைப்படாதீங்க, நீங்க உயிர் பொழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டாக்டர், என்னோட ஒய்ஃபுக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க, உங்க ஒய்ஃப் சேஃபா தான் இருக்காங்க. ஆனா அவங்க வயித்துல இருக்க குழந்தை தான் கொஞ்சம் டேஞ்சர்ல இருக்குது. கவலைப்படாதீங்க, எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பா உங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களும் காப்பாத்துறதுக்கு நாங்க எங்க பெஸ்ட்டை கொடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இங்க பாருங்க டாக்டர், என்னோட ஒய்ஃபும் சரி என்னோட குழந்தைங்களும் சரி, நீங்க 2 பேருமே எதுவுமே ஆகாத மாதிரி நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் டாக்டர். நீங்க எனக்கு கடவுள் மாதிரி அதை மட்டும் பண்ணி கொடுங்க டாக்டர் அப்படின்னு பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இங்க பாருங்க சேதோ, வெளியே இருக்கிறவங்களும் இப்படிதான் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசிக்கிட்டு இருந்துங்க. கண்டிப்பா உங்க ஒய்ஃபையும் சரி உங்க குழந்தைங்களும் சரி காப்பாத்துறது எங்க பொறுப்பு. அதை தாண்டி கடவுளோட செயல் தானே எல்லாமே. நீங்க போயிட்டு சாமி வேண்டிக்கோங்க அப்படின்னு நம்ம சேது கிட்ட சொல்லவும், சேது இருந்துட்டு அப்பதான் வெளியே எழுந்து வராரு. வெளியே எழுந்து வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேது வாயா சேது, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டேயா, அப்பா ரொம்ப பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சுறாங்க. இதை பார்த்த போஸுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. ஐயோ, இவங்க 2 பேரும் உயிர் பழைச்சிட்டாங்களா, இவங்க உயிர் பிழைக்கிறதுக்கா இப்படி ஒரு பிளானை பண்ணோம் அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கர ஷாக்ல நிற்கவும், அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, என்னடா போஸு இப்போ உயிரோட வந்து நின்றுட்டு இருக்கான், இவன் செத்துருவான்னு நினைச்சா இவன் இப்படி உயிரோட வந்து நின்றுட்டு இருக்கானேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்மா, நானும் அதுதான்மா அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த குண்டு வெடிச்சா யாருமே உயிர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கம்மா. ஆனா இவன் உயிர் பொழைச்சு வந்துட்டானே, இங்க பாருமா, என்னமோ ஏதோ கண்டிப்பா அந்த தமிழோட உசுறு போனாங்களும் சரிதாம்மா, அந்த தமிழும் அதாவது உயிரோட வரவே கூடாது. அவ உயிரோட வந்து அதனை 2 பேருமே ஒன்று சேருவாங்க. அவ உயிரோட வரலன்னா 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு பக்கம் 2 பேருமே குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த காவியாக்கு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க போல. இவங்க ஏதோ பண்ணிட்டு இப்போ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாவே தெரியுது. இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் வெட்ட வலிச்சு ஆக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு ஒரு பக்கம் காவியா இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு லைட்டாக கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்ச உடனே டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க டாக்டர், என்னோட குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருமா, இப்போது நீ எப்படி இருக்கன்னு தான் நான் கேட்டேன். நான் அதுக்கப்புறம் பதில் சொல்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் டாக்டர், எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆனால் ஏதோ பெரிய சத்தம் கேட்ச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுலாம் எனக்கு தெரியல டாக்டர். இப்போது என்னோடய குழந்தைங்க எப்படி இருக்குது டாக்டர், சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, உன்னோட குழந்தைங்க நீங்கள் மயக்கமாக இருந்ததுனால கொஞ்சம் சீரியஸாக இருந்துச்சு. இப்போது நீங்கள் எழுந்துட்டீங்களே, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் ஆக்டிவாக ஆகிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்கேனிங் பண்ணணும். அந்த ஸ்கேனிங் பண்ணுறதுக்கெல்லாம் அதாவது நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள நல்லா இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லுவோம். இங்கே பாருங்கள் டாக்டர், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருமா, அந்த குண்டடி பட்டத்தில் அதாவது என்னது குண்டு வெடிச்சதில் நீங்கள் 2 பேரும் உங்கள் ஹஸ்பண்டும் நீங்கள் மட்டும்தான் அடிபட்டிருக்கீங்கம்மா. 2 பேரையும் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. சேதுக்கும் இப்போது
சரியாகி வெளியே போயிட்டு ஃபேமிலி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் பேசுகிறீங்களா, இங்கே பாருங்கள் ஸ்கேனை முடிச்சுட்டு நீங்கள் போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் டாக்டர், என்னோட குழந்தைங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் நான் ரொம்ப பதறி போயிருக்கேன் டாக்டர், ஃபஸ்ட்டு ஸ்கேனே முடிச்சிடலாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்கேனுக்கு போகிறாங்க. ஸ்கேனுக்கு போன உடனே டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு குழந்தைங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, குழந்தைங்க 2 பேருமே ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழ்ச்செல்விக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. தன்னையும் குழந்தையும் சேர்த்து தான் 2 பேருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியவும் வராங்க. வெளியே வந்த உடனே டாக்டர் இருந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு உயிர் பொழைச்சிட்டாங்க, குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரியும் போஸும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட இவன் உயிரே பொழைக்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, இப்போ எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம காவியாவுக்கு இவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரியும் போஸையும் ராஜாங்கம் என்ன பண்ண இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த